delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தான் அங்கே அவங்களை எவிக்ட் பண்ணுறதுக்காக காவல்துறை, வனத்துறையெல்லாம் வந்திருக்கிறாங்க. பட் மக்கள், அரசியல் கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் போராடுறாங்க. என்ன பின்னணி சார்? சுற்றி மலையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த ஊராக இருக்கும். அப்படி தேனி மாவட்டத்திலே ஒரு பகுதி தான் இந்த வருசநாடு மலைப்பகுதி, ஒரு மலை கிராமம். கிட்டத்தட்ட அங்கே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. கடந்த ரொம்ப நாளாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வனவிலங்குகளை நாங்கள் அங்கே பாதுகாக்கணும், மக்கள் குடியிருக்க வனவிலங்குகளை பாதுகாக்க முடியாது. யார் போடுற இந்த வழக்கை? ஒரு தனிநபர் ஒருத்தர் பொதுநல வழக்கு போகிறார். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் காலி பண்ண மாட்டோம், இதை விட்டு நான் எங்கே போக போகிறோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி தேனி மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். கிட்டத்தட்ட ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் கண்ணுக்கணக்கான தூரத்தில் நிற்கிறாங்க. மக்கள் இன்னொரு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, மீத்தேன் மாதிரியான சில விஷயங்கள் எடுக்கிறதுக்கு அங்கே பயன்படுத்துறாங்க. 4-5 தலைமுறையா அங்கேயே வாழ்ந்து மக்கி போனவங்க, அவங்க மூதாதையர்கள் மண்ணில் தான் இருப்பாங்க. மண்ணின் மக்கள் அவங்க எப்படி போவாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஆனா அந்த மக்கள், அப்பாவி மக்கள், மலைவாழ் மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்கிறாங்க. இதை விட்டு நாங்க எங்க போவோம் அப்படின்ற உணர்ச்சி பிளம்புல அவங்க நாங்க இங்கேயே மதிச்சு போறோம், இங்கேயே இது பண்ணி போறோம்னு அவங்களுடைய கண்ணீரும் வேதனையும் கதறணும். அப்படி பாக்குறப்ப எங்களை இங்கே இது பண்ணிருக்கேன்னு கேட்கறாங்க. உண்மையிலே பாக்குறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல ஏன் ஊடகங்கள் இந்த விஷயத்த ஒன்னும் கவனம் செலுத்தாம, போக்கஸ் பண்ணாம, இப்போ கிட்டத்தட்ட 40-50 கிராம மக்கள் இன்னைக்கு நிராகதியா நிக்கிறாங்களே, அவங்களுடைய கண்ணீர் வேதனை இந்த ஊடகங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நமக்கே அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கண்ணீர் கலங்குது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தேனி மாவட்டம் வருசநாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 10,000-20,000 மக்கள், அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, காட்டை விட்டு அந்த பகுதி விட்டு அவங்களை வெளியேற சொன்னதுனால. விரிவாக பேச போகிறோம் என்ன பின்னணி அப்படின்றத மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் இது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தான் அங்கே அவங்களை எவிக்ட் பண்ணுறதுக்காக காவல்துறை, வனத்துறையெல்லாம் வந்திருக்கிறாங்க. பட் மக்கள், அரசியல் கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் போராடுறாங்க. என்ன பின்னணி சார்? இல்லை, தேனி மாவட்டமே தமிழ்நாட்டிலேயே மிக ஒரு அழகான ஒரு மாவட்டம். மலைப்பாங்கான மாவட்டம். மலை, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலம். சுற்றி மலையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த ஊராக இருக்கும். அப்படி தேனி மாவட்டத்திலே ஒரு பகுதி தான் இந்த வருசநாடு மலைப்பகுதி, ஒரு மலை கிராமம். கிட்டத்தட்ட அங்கே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, கால்நடைகள் வளர்க்குறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. கடந்த ரொம்ப நாளாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வழக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வனவிலங்குகளை நாங்கள் அங்கே பாதுகாக்கணும், மக்கள் குடியிருக்க வனவிலங்குகளை பாதுகாக்க முடியாது. யார் போடுற இந்த வழக்கை? ஒரு தனிநபர் ஒருத்தர் பொதுநல வழக்கு போகிறார். பொதுநல வழக்கு அப்படியே இங்கேருந்து போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அது தீர்ப்பாயிருது. தீர்ப்பாகி அங்கே இருக்க மக்களை நீங்கள் காலி பண்ணணும், வனவிலங்குகள் அங்கே வாழ்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு தீர்ப்பு வருது. உடனே அந்த மக்கள் கிட்டத்தட்ட 100-150 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்க மக்கள், பூர்வீகமே அங்கேயே வாழ்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் காலி பண்ண மாட்டோம், இதை விட்டு நான் எங்கே போக போகிறோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி தேனி மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். கிட்டத்தட்ட ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் கண்ணுக்கணக்கான தூரத்தில் நிற்கிறாங்க. இதில் என்னென்னா, அனைத்து கட்சிகளும் அதில் கடந்துச்சு. இது தோழர் சண்முகம் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. சிபிஐஎம். ஆமாம், சிபிஐஎம். அப்புறம் ஆட்சியர் கலெக்டர்கிட்ட போய் சம்மந்தமாக பேசுகிறாங்க. கலெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு கலெக்டர் இதுக்கு சம்மந்தமாக நான் இது வரைக்கும் அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்க இருக்கட்டும். இந்த வழக்கை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட அமைச்சர் பொறுப்பாளர் சிடி நிர்மல்குமார் அங்கே போயிருக்கிறாரு. இதை தமிழக அரசு மேல்முறையீடு சீராய்வு மனு பண்ணணும் அப்படின்னா, அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேனி மாவட்டத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவில், ஒருத்தர் கம்மம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா, பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி, அவங்களும் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. பொறுப்பு அமைச்சர் அவரும் போயிருக்கிறாரு. மாவட்ட செயலர், மாவட்ட செயலர் லெஃப்ட் பாண்டி அவரும் அங்கே போயிருக்கிறாங்க. எல்லாரும் போய் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, அமைச்சர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க, கலெக்டர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் இதை மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான உறுதிமொழியும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா, அந்த பகுதி முழுவதும் ஏற்கனவே அந்த காடு சார்ந்த விவசாயம்ங்கிறது இன்றைக்கி அழிஞ்சிட்டே போகுது. கண்டிப்பாக இங்கே நிலம் சார்ந்த விவசாயம் அழிஞ்சிட்டு போகுதுங்கிறத காட்டிலும் காடு சார்ந்த விவசாயம் சுத்தமாக போகுது. ஒன்றும் அந்த நீலகிரி மாவட்டத்திலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லாரையும் நீங்கள் வெளியேற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள் இன்னொரு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, மீத்தேன் மாதிரியான சில விஷயங்கள் எடுக்கிறதுக்கு அங்கே பயன்படுத்துகிறாங்க. நியூட்ரினோ திட்டம் ஏற்கனவே தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாரத்தில் கொண்டு வரதுக்கான ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதுக்கு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த மாதிரி இந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கனிமங்கள் எடுக்கிறதுக்கு தான் இது ஒருத்தர் மறைமுகமாக ஒரு பொதுநல வழக்குன்னு போட்டு கொண்டு வந்துருக்குறாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதெல்லாம் எது தான் போயிருக்கு. இப்போ விவசாயம் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அதுவும் மலை சார்ந்த விவசாயம்ங்கிறது சுத்தமாக இல்லை. இப்போ அந்த பகுதி மக்கள் நீங்கள் வெளியேற்றிட்டு என்ன பண்ணுவீங்க? அவங்க அந்த 4-5 தலைமுறையாக அங்கேயே வாழ்ந்து மக்கி போனவங்க,
அவங்க மூதாதையர்கள் மண்ணில் தான் இருப்பாங்க. மண்ணின் மக்கள். அவங்க எப்படி போவாங்க? அதே மண்ணில் பிறந்து, அதே மண்ணில் வாழ்ந்து, அதே மண்ணில் மரித்து போனவர்கள் அவங்க எப்படி போவாங்க அப்படி? இப்போ அது வந்து உண்மையிலேயே வந்து அந்த மக்களுடைய போராட்டங்களை பார்க்குற நம்மளே கண்ணீர் வருது. இங்கேயும் நாங்கள் செத்துருவோங்கிறாங்க. சார், பெரும்பகுதி இதில் இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து மலைவாழ் மக்களா இல்லைன்னா எல்லாம் கலந்துருக்குறாங்க. எல்லாம் இப்போ 3-4 தலைமுறையாக கலந்துருக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வேறு இது தெரியாது, இந்த மண்ணை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேரளா அந்த திருவாங்கூர் மகாராஜா என்ன பண்ணார்னா, அங்கே இருக்க கேரளாவில் இருந்து சில நாற்றுகளை கொண்டு வந்து இங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. அந்த சைடில் இருந்து அப்போ அந்த மகாராஜா சொன்னாரா, மக்கள்லாம் போய் வந்து அமைச்சர்கள்லாம் போய் இந்த மாதிரி எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க வேர்களை நாற்றுகளையெல்லாம் கொண்டு போய் அங்கே வந்து விவசாயம் பண்ணுறது கொண்டு போகிறாங்க தமிழ்நாடு பார்டருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரா, இங்கேருந்து வேர்களையும் நாற்றுகளையும் செடிகளையும் கொண்டு போகலாம், இந்த மண்ணை கொண்டு போக முடியுமான்னு கேட்டாராம். அதுதான் வந்து அந்த மண்ணுக்கான ஒரு இது. இயற்கையாகவே அமைந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான வெயில் இருக்காது, அதிகமான மழை இருக்காது, எப்பயுமே ஒரு மாதிரியான ஒரு வார்ம் கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதே மலைப்பகுதிகளில் அதை வந்து அவங்களுக்கு வந்து உணவு ரீதியாக பார்க்குறாங்க. அந்த மக்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை தாண்டி அது எங்களுடைய மூதாதையர், அது எங்களுடைய சாமி, கடவுள், அப்படி அந்த ரேஞ்சில் அவங்க பார்க்குறாங்க. உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுடைய சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு கோர்ட் ஆர்டர் இருக்கும்போது அடுத்த கட்டம் யாரால் என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு தாங்க சட்டத்திற்கு மக்கள் கிடையாதுல்ல, மக்களுக்கு தான் சட்டமே. இந்த மக்கள் இன்னைக்கு வேண்டெழுந்து நிற்கிறாங்க. அது மண் மட்டும் கிடையாது, எங்களுக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டு, எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்து மறைந்த இடம், நாங்கள் அங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதை நினச்சி மக்களுக்காக தான் எந்த சட்டமுமே, சட்டம் ஒன்றை ஏற்றினாலும் கூட சட்டம் எப்படி ஏற்றுறாங்க? மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டம். அப்போ அப்படி இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா, நீதிமன்றம் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கும். உச்சநீதிமன்றம் சீராய்வு மனு போடலாம், நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம், மறுசீராய்வு பண்ணலாம், அரசாங்கத்தின் சார்பிலே பண்ணலாம். இப்போ அரசாங்கத்தின் சார்பில் தான் அதை பண்ண போகிறாங்க. 2006 அப்படிங்கிறதுல ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது. 2006 ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. 2006 அதாவது காடுகளில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் பழங்குடி மக்கள் மற்றும் பாரம்பரிய வனக்குடிகளுக்கு உரிய நிலங்களை மற்றும் பாதுகாப்பு வழங்குறது அந்த ஒரு சட்டம். 2006 ஒரு இருக்கிற வன பாதுகாப்பு சட்டத்தில் இதை வந்து சேர்த்துருக்காங்க, அடிஷனலாக சேர்த்துருக்காங்க 2006. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் மற்ற எல்லாருமே இந்த சட்டத்தை தான், சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆக்டை நீங்கள், இந்த ஒரு கிளாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அங்கே பூர்வீகமாக வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பில் நீங்கள் உங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதையாக நீங்கள் விவசாயம் பண்ணலாம், ஆடு மாடுகளை மேய்க்கலாம், நீங்கள் வந்து உடனே இது பண்ண உங்களுக்கு சொல்ல மாட்டோன்ற அந்த உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு அரசு அதையும் செஞ்சுருக்கிறாங்க. மேல்முறையீடும் போகிறாங்க. அன்றைக்கி எல்லா கட்சிகள் சாராமல் வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி அந்த மக்களுடைய உணர்வுகளை பார்த்து கட்சிகள் சாராத பல அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு வந்து எல்லாருமே அன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவாக அங்கே திறன் நிற்கிறது. உண்மையிலே தேனி மாவட்டம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ ஓகே சார், மக்கள் வந்து இவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு அது அந்த சூழலில் தான் போராட வராங்க. இது வரைக்கும் இது எப்படி எஸ்கலேட் ஆச்சு இந்த பாயிண்ட் வரைக்கும்? இல்லை, அது அவங்க லீகலாக அவங்க மூவ் பண்ணாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வொகேட்ஸை வச்சு அவங்க மூவ் பண்ணாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹைகோர்ட்லேயே அதை வந்து அந்த கேஸை போட்டு உடச்சிருக்கலாம். அது ப்ராப்பராக மூவ் பண்ணாமல் விட்டாங்க. இவங்க பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம். அவங்க பாமர மக்கள் தானே, அப்போ பாமர மக்கள் கிராமத்தில் காட்டு மலைவாழ் மக்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான அதை வந்து விட்டாங்க. இந்த ஆக்ட்லாம் நிறைய இருக்குது. இல்லை அதெல்லாம் அவங்க காமிச்சு இதை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக விடாமல் நம்ம ஹைகோர்ட்லேயே வந்து பண்ணியிருக்கலாம். இதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் வாண்டவர்கள் எதெல்லாம் பண்ணாங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு பெரிய ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது. ஆனால் அந்த மக்கள், அப்பாவி மக்கள், மலைவாழ் மக்கள், மலையில் வாழக்கூடிய மக்கள், அவங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடம், எங்களுடைய மண், இதை விட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்ற உணர்ச்சி பிளம்புல அவங்க வந்து நாங்கள் இங்கேயே மதித்து போகிறோம், இங்கேயே இது பண்ணி போகிறோம்னு அவங்களுடைய கண்ணீரும் வேதனையும் கதறணும் அப்படி பார்க்குறப்ப எங்களை இங்கேயே இது பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் ஏன் வந்து ஊடகங்கள் இந்த விஷயத்தை வந்து இன்னும் கவனம் செலுத்தாமல், ஃபோக்கஸ் பண்ணாமல், வெளியுறதுக்கு அந்த ஒரு 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 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராம மக்கள் இன்றைக்கி நிராகதியாக நிற்கிறாங்களே, அவங்களுடைய கண்ணீர் வேதனை இந்த ஊடகங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்மளே இதை வந்து பேசணுங்கிறத தான் பேசணும். இதை வந்து நானும் இந்த அந்த பகுதியை சேர்ந்தோம் அப்படிங்கிறனால இந்த செய்தியை பார்த்து மாவட்டம் தான் இல்லையா, ஆமாம், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நமக்கே வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா கண்ணீர் கலங்குது. அப்போ நம்ம இதை பேசணும், பேசி நம்ம மூலியமாக 4-10 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம். அப்போ இதை வந்து அரசாங்கம், இப்போ புதுதாக வந்திருக்க அரசாங்கம் செவிதாக்கிது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, அந்த மக்களோடு நிற்கிறாங்க இன்றைக்கி. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த மக்களுக்கான
அந்த நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. ஓகே சார். பொதுவாக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுறப்போ மாற்று இடம் இல்லை மாற்று பொருளாதாரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி சிஸ்டம் ஏதாவது கொடுத்தாங்களா, ஆஃபர் பண்ணாங்களா? இல்லை, ஒன்றும் முதல் கட்டமாக தீர்ப்பு வந்தோடனே அவங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இனி அடுத்தடுத்து என்னென்ன காம்பன்சேஷனுங்கிறது அவங்க இனிமேல் தான் தெரியும். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையினுடைய பூர்வக்குடி மக்களை கொண்டு போய் எங்கேயோ போட்டு வச்சிருக்காம, இங்கேயே வாழ்ந்து அவங்க தான் சென்னை வாசி, செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு, அவங்கள கொண்டு போய் எங்கேயோ போட்டு வச்சிருக்கோம். அப்போ இது மாதிரி தான். இப்போ அவங்களுக்கு காலி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கவுட்டரில் ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடை கட்டி கொடுப்பீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டி கொடுப்பீங்க. அதுவும் அவங்க முடியாது. அவங்க ஆடு மாடு மேய்க்கணும், கோழி வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், அங்கேயே விவசாயம் பண்ணணும். அப்படி வாழ்ந்த மக்களை கொண்டு போய் கையும் காலையும் மீன் வந்து தண்ணிக்குள்ள தான் தாங்க அதுக்கு வந்து இது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் மீன் சொல்லி தொட்டியில் வச்சுருந்தா அதை எப்படி சுதந்திரமாக வாழ முடியும்? இவங்களால தான் வந்து வனப்பயிர்களே வந்து பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனி அதெல்லாம் அழிஞ்சிரும். நீங்கள் அபூர்வமான வனப்பயிர்கள் வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குது. அப்போ இவங்க மாதிரி ஆட்களே நீங்கள் அந்த காட்டை விட்டு வெளியேற்றிட்டிங்கன்னா அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது யாருமே பயன்படுத்த முடியாத ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாறிடும். இல்லை அதுக்கு பின்னாடி உங்களுடைய பயன்பாட்டுக்கு அரசியல்வாதிகள் பயன்படுத்திடுவாங்க. அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாகவே தவறான ஒரு விஷயம் தான் அது. சார், இந்த நீங்கள் சொன்ன இஷ்யூவில் நீங்கள் பேசுனீங்க இந்த மாதிரி உள்ள வேறு ஏதாவது திட்டம் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த மக்கள் சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு சோஷியல் மீடியாவில் செய்தி வருது. மலை காடு அதை ஒரு கார்பரேட் எடுக்க வருவான், மக்கள் காப்பாற்றுவாங்க, இந்த சினிமா கரிஞ்செல்லாம் பேசாதீங்க, காட்டை விட்டு வெளியேறினா வெளியேறி போங்கன்ற கருத்தையும் சிலர் வைக்கிறாங்க. அந்த கருத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? போகிற போக்கில் அவங்க அந்த உணர்வுகளை தெரியாமல் பேசலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, சொகுசாக அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களை கொண்டு போய் சிட்டியில் இருக்கிற மக்கள், சிட்டியில் இருக்க உங்கள் வார்த்தைக்கு வரேன் நான். சென்னையில் சிட்டியில் சொகுசாக டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் ஏசி போட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இருக்கிற உங்களை கொண்டு போய் சென்னைக்கு அவுட்டில் செங்கல்பட்டு பக்கத்தில் பாலூரில் ஒரு குடிசையில் கூட்ட வாழ்வீங்களா நீங்கள்? அப்போ அந்த மக்களுக்கு அதாங்க பூமி, அதான் சாமி, அதுதான் கடவுள். அங்கே தான் வாழ்ந்துருக்கான், மூதாதையர் வாழ்ந்துருக்கான். அந்த மண்ணில் தான் மூதாதையர் புதைச்சிருக்கிறான். நீங்கள் அங்கேருந்து தூக்கிட்டு போகிற போக்கில் நீங்கள் வந்து கிரிஞ்சா பேசிட்டு போகிறீங்கன்னா உணர்வுகளை மதிச்சா தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு புரியல. அவங்களுடைய சாமி கோயில் வழிபாட்டு தலம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அங்கே தான் அங்கே தான் வாழ்ந்து வழிபாட்டு தலம்னா யார்? மூதாதைகள் தான். அவங்க மூதாதைகள் தான் அங்கே வாழ்ந்து அங்கேயே மண்ணோட முதல்ல மறிச்சு போயிருப்பாங்க. அப்போ இதை நீங்கள் வந்து கிரிஞ்சுன்னு சொல்லுவீங்களா? அந்த 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 வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அப்போ தான் அந்த ஃபீலிங் தெரியும். இல்லை, ஏன் இந்த உணர்வு வந்து இப்போ கிரிஞ்சாக பார்க்கப்படுது? இல்லை அந்த அளவுக்கு மேம்போக்கு ஆகிட்டோம், அது புரியல அவங்களுக்கு. வந்து இந்த ஃபீலிங்ஸ் புரியல. அவங்க மக்கள் அங்கே போய் பார்த்தா தெரியும். அந்த மக்கள் நாளைக்கு இந்த இடத்துல நம்ம இருப்போமா, நம்ம இந்த வீட்டில் இருப்போமா, நம்ம இந்த ஆட்டை பார்ப்போமா, இந்த காட்டை பார்ப்போமா, இந்த மலையை பார்ப்போமா, இந்த மரத்தை பார்ப்போமா, நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்க இந்த மரம் நாளைக்கு இருக்குமா, அந்த ஃபீலிங்லாம் இங்கேருந்து கிரிஞ்சு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்க ஆளுக்கு புரியாது. வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு பார்ப்பேன், நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்டு இருந்த மலையை விட்டு போகிறேன், ஒருத்தங்க அழுகுறாங்க மரத்தை வெட்டினதுக்கு இப்போ தான் பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங்லாம் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு தாங்க தெரியும். இங்கே உட்காந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசுறதெல்லாம் வந்து போய் பார்த்து வர சொல்லுங்க. அங்கே போய் ஒரு நாள் அந்த மக்களுடைய உணர்வுகளை பார்த்து வர சொல்லுங்க, போய் பேசுகிறவங்கள. அது வந்து ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அந்த வாழ்வு சார்ந்ததை தாண்டும் உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அதனால தான் இன்றைக்கி அனைத்து கட்சியும் அங்கே நிற்கிது. இந்த கட்சி பேதம் இல்லாமல் எல்லாம் போய் நிற்கிறாங்க அந்த மக்களோட. ஏன்? இந்த மக்கள் விடக்கூடிய கண்ணீர், கதறல், வேதனை, அழுக எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாரும் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மாதிரி உணர்ச்சி புலமாக தான் இருக்குது. அப்போ இது அரசாங்கம் வந்து வேகமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மலை சார்ந்த விவசாயம் இல்லை அதில் விவசாயம் பண்ணி பிழைக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை, அந்த எக்கனாமியே குறைஞ்சி தான் போச்சு. நம்மளே நம்ம சேனலில் நீலகிரி மாவட்டத்தில் பல டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்திருக்கோம். இப்போ இது தொடர்ச்சியாக நடக்கும்போது அடுத்தது கட்டம் என்ன சார் ஆகும்? ஏன்னா அவங்க ரீப்ளேஸ் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தமில்லா தொழில்களுக்கு வர்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவோம். அப்படி தான் கடைசியில் வந்து நிற்க போகுது. கடைசியில் எல்லாருமே வந்து அரிசி இம்போர்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே அது வேறு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அமெரிக்காலேருந்து. இங்கே அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து நம்மளுடைய விவசாயம் நின்று போயிடுது. அப்படிங்கும்போது நம்ம இம்போர்ட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே வாழ்கிற பிள்ளைங்கள்ட்ட விவசாயத்தை படைய அருமை தெரியுமா? விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு, புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கல்வித்துறை வந்து குறைந்தபட்சம் 2 மாதம் ஒருக்காவது இந்த மாதிரியான ஃபார்ம் லேண்டுக்கு கூட்டு போய் அவங்க விவசாயத்தினுடைய அருமையை சொல்லணும். அப்போ தான் வந்து அதனுடைய அருமை தெரியும். அதுக்கு என்கரேஜ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான படிப்புகளுக்கு இந்த அரசாங்கத்தில் ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. நம்மாழ்வாருடைய பேரில் ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்ளமோ, அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ ஒரு கோர்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறையா ஃபண்டெல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணணும். விவசாயத்தை அழியாமல் காப்பாற்றணும். இல்லைன்னா நம்ம வந்து நம்மளும் வெளிநாட்டில் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துடுவோம். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த மக்களை வந்து யாராவது கைட் பண்ணால் தான் அடுத்த கட்டம் என்ன பண்ணணுன்னே தெரிகிற ஒரு சூழலாக தான் இருக்கிறாங்க. நம்ம பார்த்துருப்போம், அவங்களுக்கு பலதரப்பட்ட மக்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது, பர்த் சர்டிஃபிகேட்டே கூட இருக்காது. அடுத்ததாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இல்லை இயக்கங்கள் வந்து என்ன முடிவு எடுத்து? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சண்முகம் போன்றவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க.
அவங்க வாச்சாத்தி போன்ற பெரிய போராட்டங்களை கையில் எடுத்து வெற்றி பெற்றவர்கள். அதனால் கண்டிப்பாக ஒரு நியாயமான ஒரு உரிமையை அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்ற இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை தடுக்கிறதுக்கான ஒரு மெஷராக கூட இருக்கலாம்ல சார்? அவங்களுக்கும் மிருகங்களால பாதிப்பு அந்த சூழல் வரல. நீங்கள் ஒருவேளை அப்படி பண்ணலாம். இருக்கிற வரைக்கும் விருதுங்க புதிய ஆட்கள் வந்து அது மாதிரியாக தான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம் அவங்களுக்கு. ஓகே, இப்போ காலங்காலமாக ஒரு ரெகுலேட் தான் பண்ணலாம். ரெகுலேட் பண்ணலாம். நீங்கள் அவங்களை காலி பண்ணி எப்படி சொல்ல முடியும்? அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களை அதை வேணால் ரெகுலேட் பண்ணலாம். இனி புதிய குடியிருப்புகளோ புதிய கட்டிடங்களோ புதிய ஆட்களோ அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ரெகுலேட் பண்ணி அதை ஒழுங்குமுறைப்படுத்தி வனவிலங்குகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அதே நேரத்தில் வன விவசாயத்தை ஊக்குவிக்கிறது மாதிரியான சப்சிடி மாதிரியான விஷயங்களை கொடுத்து அதை டெவலப் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்தா தான் அதை வளர வைக்க முடியும். பல ப்ராடக்ட் இருக்குது, பல பொருள்கள் இருக்குது, பல பயிர்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அதை கொண்டு உருவாக்கணும். உண்மை சொல்லப்போனால் அவங்கள வந்து இப்போ என்கரேஜ் பண்ண வேண்டிய வேலையில் இருக்கோம். ஏன்னா விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. வன விவசாயம் மட்டும் தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும், ரெவன்யூ எடுக்கலாம். ரெவன்யூ எடுக்கலாம். பெரிய விஷயம் நிறையா இருக்குது. இப்போ அதை விட்டுட்டு அவங்களையும் அங்கேருந்து அவங்களையும் துரத்தி விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? இது வந்து அரசாங்கம் இப்போ வந்து புதுசாக வந்திருக்க அரசாங்கம் நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம வேகமாக செயல்படுறதாகத்தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் ஒருத்தனுடைய வாழ்விடத்துலேருந்து அவனை பிச்சு எடுக்கிற மாதிரி அவனுடைய அடையாளத்தை அழிக்கிற செயல் வேறு எதுவுமே அது அடையாளம் தான். அவன் அடையாளத்தை அழிச்ச மாதிரியே தான் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்குது. இதை கிரிஞ்சுன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போங்க. இனிமே சார் உங்கள் மாவட்டம் தான், அதனால் எமோஷனலாக சொன்னீங்க பல தகவல்களை. நன்றி சார்.